கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு தூக்கி பதவி கொடுப்பாரு, ஆந்திராவிலேருந்து வரவங்களுக்கு தூக்கி முக்கியத்துவம் கொடுப்பாரு. பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு குண்டு ஊசி கூட நோக்கி ஜோதிடரை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்ட ஒரே சூப்பரான ஆச்சு. மக்கள் வந்து இதை ரசிப்பாங்க. எங்கள் விஜய் என்ன அப்படி தான் பண்ணுவார், மூடிங்கன்னு போங்கன்ட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓட்டை போட்டு போயிடுவாங்க. இந்த போதி தர்மர் மாதிரி ஒரு ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி விராலிமலை விஜயபாஸ்கர் சாருக்கு ஒரு ஸ்டெப், ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு 5 நிமிஷம் காட்சி அவங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பட வாய்ப்பில் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்து அப்படி பண்ணுவீங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில் உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆர்னி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நலமா இருக்கீங்களா? தாவேகா அரசு ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 49 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. ஆட்சிக்கு வந்து 2வது நாளே ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்றவர் வந்து தமிழக அரசோட உயர் பதவி அதிகாரியா வந்து நியமிச்சிருந்தாங்க. எதிர்கட்சியில இருந்த பலரும் வந்து இல்ல, இந்த நியமனம் வேண்டாம் அப்படின்னு எதிர்குரல் எழுப்பவே அந்த நியமனத்தை ரத்து செஞ்சிருந்தாங்க. இப்ப அதே போல கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபரான பட தயாரிப்பாளர்னு சொல்லப்படக்கூடிய வெங்கட் நாராயணா அப்படின்ற ஒரு நபருக்கு தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதி அப்படின்ற ஒரு அரசு பதவியை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயமும் வந்து இப்ப சர்ச்சையாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு போக்க பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த சர்ச்சை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சர்ச்சை வந்து அரசியல் வாழ்க்கையில அரசியல்வாதிகளுக்கு வரும். சர்ச்சை வந்து ஆயிடுச்சு. இப்போ கனிமொழி அவர்களோ, வில்சன் அவர்களோ, இல்லை திமுக சரப்புல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அதிமுகவில் இன்னும் என்ன அதை எப்படி பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. பத்திரிகையாளர் ஒரு சிலர் கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சையை தாண்டி தமிழக மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பேராபத்துன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டையே வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி எடுத்துக்கிட்டு அரசியல் அணுகிறாங்க. இந்த டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி அப்படின்றது வந்து அவங்களோட வேலை என்னன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதி அப்படின்னா அதனுடைய அந்தஸ்து என்பது ஒரு சட்டமன்றத்தில் ஜெயிச்சு அமைச்சரான ஒருத்தருக்கு என்ன அந்தஸ்தோ அதே அந்தஸ்து. ஓகே, சுருக்கமாக சொல்லணும்னா ஏஜின்னு சொல்லுவாங்க, அட்வொகேட் ஜெனரல். அதாவது வழக்கறிஞராக இருப்பார். ஆனால் வழக்கறிஞராக இருந்தாலும் நீதிமன்றங்களில் அந்த அரசை வந்து அவர் தான் வந்து காப்பாற்றுறது. அதாவது வாதம் பிரதிவாதம், எந்த அரசோட கொள்கை என்ன, கோர்ட்டு என்ன சொல்லுது, அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத வந்து அட்வொகேட் ஜெனரல் வந்து எடுத்து வைப்பார். அந்த அட்வொகேட் ஜெனரலுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேபினெட் அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க. அப்போ எதுக்கு வந்து இந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு கேபினெட் அந்தஸ்து, அதாவது ஒரு அமைச்சருக்கு என்ன முக்கியத்துவமோ, அமைச்சருக்கு என்ன அலுவலகம், அமைச்சருக்கு என்ன காரு, அமைச்சர் எப்படி போகலாம் வரலாம், ஒரு ஃப்ளைட்டில் போகிறதாகட்டும், இல்லை ஒரு அவங்களுக்கு வேணும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும். அதை எல்லாமே வந்து இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் செஞ்சு கொடுப்பாங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய இல்லை தமிழ்நாட்டு சம்பந்தமான அரசியல் பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், மக்கள் தேவைகள் எல்லாமே வந்து அவங்க அந்த அலுவலகம் கையாளும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போது இங்கேருந்து வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டெல்லியில் வந்து ஒரு தகவல் சொல்லணும் மத்திய அரசுக்கு, எங்கள் ஊருக்காரங்க இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த பிரதிநிதிலாம் இருக்காங்களா, இவங்க அலுவலகம் அந்த மாதிரி விவகாரத்துக்கும் வேலை செய்யும். அதாவது இப்போ மீனவர்கள் கொஞ்சம் பேர் போகிறாங்க, இலங்கை கடற்படையால் இது பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு டெல்லியில் ஃபோன் பண்ணி பேசக்குள்ள வந்து டெல்லியில் ஒரு ஆள் இருக்கும். டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசோட இணக்கமாக போகிறதுக்கோ, இல்லை தகவல் பேசுறதுக்கோ, இல்லை விஷயங்கள் சொல்லவோ எல்லாம் பார்த்துட்டு, அதே மாதிரி இப்போது அங்கே பாராளுமன்றம் நடக்குது, இல்லை அங்கே ஒரு சிறப்பு தீர்மானம் வருது, ஒரு சட்ட மசோதா வருது, அது மாதிரி விஷயங்களை டெல்லி பிரதிநிதி போய் கேட்டால் கூட அந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க ஒரு காப்பி. இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு இதில் எதனா பாதிப்பு வருதா, இல்லை தமிழ்நாட்டுக்கு இதனால் எதனா நல்லது நடக்குமா, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் போய் வந்து அந்த ஒரு பிரதிநிதியாக எந்த மத்திய அரசோட அமைச்சகம் முன்னாடியே நீங்கள் உட்காந்து பேசலாம், தரவுகளை கேட்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அதான் எம்பி இருக்காங்களே அப்படின்னா, எம்பி வந்து எப்படின்னா அவங்க தொகுதியை ஒண்டி பார்க்கறது. டெல்லி பிரதிநிதின்றது நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவதற்கும் பேப்பர் கிட்டத்தட்ட சொல்லணும்னா அது வந்து ஒரு இணைப்பு பாலம் மாதிரி ஒரு பதவி, மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும்.
இப்போ இந்த வேலையை செய்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நிறைய பேர் எந்த மாதிரி ஆட்கள் போடுவாங்கன்னா வழக்கறிஞர்கள், அரசியல் நன்கு தெரிந்து சட்டத்திட்டங்கள் நிறைய தெரிஞ்ச ஊர்ன அரசியல்வாதிகள், சிறந்த பேச்சாளர்கள் வித் பொலிட்டிக்கல் நாலேஜ், சிறந்த வழக்கறிஞர்கள் வித் அறிவியல் நாலேஜ், பத்திரிகையாளர்களையும் ஒரு சில நாட்டில் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சில மாநிலத்தில் சிறப்பு பிரதிநிதியாக போட்டிருக்காங்க. ஏன்னா யூ கோ ரெப்ரசன்ட் a government to discuss about policies, discuss about governance, to discuss about schemes, projects, implementations, ஃபண்டிங்கு அப்படியே போகும். ஸோ ஒரு ஸ்டேட்டை பற்றின புரிதல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. தமிழ்நாடுனா தமிழ்நாடு எதில் முன்னோடி எதில் பின்னாடி, தமிழ்நாடு கொள்கை என்ன, தமிழ்நாடு மதச்சார்பின்மையில் என்ன கொள்கை, மொழியில் என்ன கொள்கை, நிலத்தை நீர் பிரிச்சுக்கிறதுல என்ன கொள்கை, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த பண பகிர்வோட தன்மை என்ன, இதெல்லாம் தெரியணும். எனக்கு சினிமாவில் இவர் ப்ரொடியூசராக இருந்த ஒரே காரணத்தை தவிர்த்து வெங்கட்ராமன் அவர்களுக்கு வேற எந்த குவாலிஃபிகேஷன்லையோ கூகுள்லையோ விக்கிபீடியாலையோ தேடினா கூட கிடைக்கல. நேற்றுலேருந்து ஜனநாயகன் ப்ரொடியூசர், அவ்வளோதான் அவரோட குவாலிஃபிகேஷன். இந்த பதவியில் அவர் உட்காந்துருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஜனநாயகத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே காரணத்தினால அந்த பதவி அவருக்கு கிடைச்சிது, அவ்வளோதான். இப்போது ஓட்டு போட்ட அந்த 35% மக்கள் தான் இதை தெரிஞ்சிக்காமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க. நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் விஜய் சாரை ஏற்றுக்கிட்டு விஜய் சாரை நம்பி அப்படியே இருங்க, அவர் நல்லது தான் செய்வார். சிறப்பு பிரதிநிதிக்கு வந்து தமிழ்நாடு பிரச்சனை தெரிஞ்சா என்ன, தெரியாகட்டி என்ன, சிறப்பு பிரதிநிதிக்கு தமிழ்நாடு உரிமை தெரிஞ்சா என்ன, தெரியாகட்டி என்ன, விஜய் அண்ணாவுக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார். அப்போ அவர் எதுக்கு, அவர் விஜய் அண்ணாவோட ஃப்ரெண்டு, அதனால் கூட இருப்பார், இருந்துன்னு போட்டோம், உங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு அந்த மனநிலைக்கு நம்ம எல்லாமே போயிட்டோன்னா சிறப்பு. மன வருத்தமோ மன சங்கடமோ வராது. அவர் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வார். கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு தூக்கி பதவி கொடுப்பாரு, ஆந்திராவிலேருந்து வரவங்களுக்கு தூக்கி முக்கியத்துவம் கொடுப்பாரு. பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு குண்டு ஊசி கூட நவுத்துல. இங்கே ராஜ்யசபா எம்பியில் யாரோ ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யாருன்னா அதை தூக்கி காங்கிரஸ் கொடுப்பாரு. அவர் யாரும் கேட்க முடியாது, கேட்டால் மக்கள் விரும்புகிற ஆட்சி தானே இது அப்படின்னு சொல்லி ஒரு சாங் போட்டு போயிடுவார். அதனால் நீங்கள் பழகிக்கங்க. விஜய் அண்ணா மாற மாட்டார், விஜய் அண்ணா மாற வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டவங்களாம் விஜய் அண்ணாக்கு வேண்டி மாறிக்கணும். மாற்றம் தருவேன்னு சொன்னது இந்த மாற்றம் தானா? பட தயாரிப்பாளரா இருந்தாலே வந்து தமிழக அரசினுடைய நாளைக்கு சிறப்பு பிரதிநிதியா இருக்க முடியும், சிறப்பு பிரதிநிதியா இருக்க முடியும். நாளைக்கு இந்த மாதிரி அதிகாரமோ இந்த மாதிரி விஷயங்களோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கோ, லைட்டு மேனுக்கோ, இல்லை கேமராமேனுக்கோ, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு சாப்பாடு செஞ்சு போடுறவங்களோ, ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கோ கொடுத்தா தடுத்து நிப்பாட்டுற சக்தி யாருக்கும் கிடையாது. அதை நீங்களாம் கேள்வியும் கேட்க முடியாது. நீங்கள் இதுக்கெல்லாம் பழகிங்க. இன்றைக்கி இதே இதில் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவரோட நண்பர்கள், அவங்களோட வேண்டப்பட்டவங்க, யாரும் ஐஏஎஸ் அதிகாரியோ, ஐபிஎஸ் அதிகாரியோ, ஐஎஃப்எஸ் அதிகாரியோ, வழக்கறிஞர்களோ, அரசியல்வாதிகளோ, இந்த மாதிரி விஷயத்தை விட அவர் இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், இவங்களுக்கு தான் போஸ்டிங் வருது. ஜோதிடரை ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்ட ஒரே சூப்பரான அரசு இதான். அது அரசியல் ரீதியாக 4 பேர் கேள்வி கேட்டதுனால பாவம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு சினிமா ப்ரொடியூசர் வந்து சிறப்பு பிரதிநிதியாக இருக்கும்பொழுது ஒரு ஜோதிடம் பார்க்கவர் ஏன் வந்து சிறப்பு அதிகாரியாக இருக்கக்கூடாது? அது வந்து வேலை கம்மி. ஓஎஸ்டின்றது வேலை கம்மி, ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி. அவர் என்ன வரப்போகிறாரு போக போகிறாரு, கட்டாயம் எப்படி இது சோழியை உருட்டி பார்க்கும்போது இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், இந்த லக்னத்தில் இது வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த சாமியை பாருங்கள், இந்த சாமிக்கு இதை கொடுங்க, அந்த சாமிக்கு அதை பண்ணுங்கள், அப்புறம் பூஜை பண்ணுங்கள், பூஜையில் இருக்கிற மையத்து நெத்தியில் வச்சுக்கோங்க, இதுதான் சொல்ல போகிறாரு. அதுக்கு அவ்வளோ அம்மா தப்போ திப்போன்னெலாம் அப்படியே பொங்குனாங்க. இதுக்கு மேலெல்லாம் பொங்குனா வந்து கேட்டால் கேளுங்க, கேட்க காட்டி போங்க, எனக்கு வேணுன்ற நம்பரு ராஜினாமா பண்ணிட்டாங்க, நான் திருப்பி இடைத்தேர்தல் நிறுத்தி எங்கள் கட்சி ஜெயிக்கிறேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் தான் அன்றைக்கே சொல்லிட்டாரு சட்டமன்றத்திலேயே, மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க, நீங்களாம் என்ன கேட்குறீங்க, யாரோட தயவுலையும் நான் இல்லை, நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன், இது மாதிரி தான் எங்கள் ஆட்சி இருக்கும், எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். இப்போ அதனால தான் யாரும் இப்போ வாயை திறந்து பேசல. இல்லை, இப்போ பேசிட்டு என்ன பண்ணுவார், ஒரு மாற்றிடுவாரா சிறப்பு பிரதிநிதியா? அவர் ஒன்றே ஒன்று கேட்பாரு, என்னை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் அவன், ஜனநாயகம் படம் வரல, அவ்வளோ கோடி நஷ்டமாகி நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டார்னா விஜய் சார் தார்மீக அடிப்படையில் இவங்களுக்குலாம் என்ன ஆகுது, இந்த கொள்கை குன்றுக்கெல்லாம் பதில் இருக்குதா கேட்குறதுக்கு? அவர் சைடு நியாயத்தையும் பார்க்கணும்ல. எதுக்கு பிரதிநிதியாக கொடுக்குறாரு? அவர்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு வந்தாரா, இல்லை ஹார்வர்டில் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு தமிழ்நாடோட அந்த பொருளாதாரத்தை அப்படியே தூக்கி நிறுத்துறதுக்கு அவருக்கு எதனா எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்குதா? இல்லை மன்மோகன் சிங் கூட கார்த்தி சிதம்பரம் கூட இன்டர்ன்ஷிப் பண்ணாரா? அவர் யார்? அவர் பொருளாதார நிபுணரா? தீர்க்கமாக இருந்து அரசியல் ஒரு 20 வருஷம் கவுன்சிலராக இருந்து எம்எல்ஏ இருந்து அமைச்சராகி அந்த அனுபவம் இருக்குதா? இல்லை அவர் வந்து ஒரு ராக்கெட் விஞ்ஞானி இது
அறிவியல் சார்ந்து எப்படி தமிழகத்தை முன்னேற்றது அப்படின்றது விஷயம் அவருக்கு தெரியும், அதனால போட்டோம். எந்த குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. விஜய் அண்ணாவோட பார்வை உங்கள் மேலே பட்டால் போதும், நீங்கள் பெரிய ஆளாயிடும். பெரிய பெரிய அதிகாரி, பங்களா கிடைக்கும், அரசு காரு கிடைக்கும், அது மேலே கொண்ட வச்ச விளக்கு கிடைக்கும், பச்சை இங்களை கையெழுத்து போடுற அதிகாரம் கிடைக்கும், சகலமும் கிடைக்கும். இல்ல மக்களால இப்படி பார்க்கப்படுமா சார்? மக்களால எப்படியும் பார்க்கப்படாது. மக்கள் வந்து இதை ரசிப்பாங்க. எங்க விஜய் அண்ணா அப்படிதான் பண்ணுவாரு, மூடிக்கின்னு போங்கன்ட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓட்டை போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த மக்கள் அதான் 35%, 65 பேர் ஓட்டு போடல, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 35 பெருசா 65 பெருசானா 35 தான் பெருசு. அவர்கிட்ட தான் 108 எம்எல்ஏ இருக்குது. அவர் அப்படி தான் பண்ணுவார். அவருக்கு தெரியும் உங்கள் பிரதிநிதிலாம் என்ன பண்ணி கீச்சிட்டாங்கன்னு அடுத்த கேள்வி வரும். ஏன்னா அப்படி ஒரு பதவி இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இவங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கோ அரசியல் தெரிந்தவர்களுக்கோ முன்னாடியிலேருந்து தெரியும். இந்த பதவியை ஐஏஎஸ் அதிகாரிகளை நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட எப்படின்னா நெருக்கமாக பழகி இதெல்லாம் கபலீகரம் பண்ணணும்னு முயற்சியெல்லாம் நடந்திருக்கு. ஐஏஎஸ் அதிகாரிகளாலே போய் உட்கார முடியாத பதவி. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரியை போட்டால் நம்மளோட விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் வெளியில் போகிறோம். அதிகாரி கட்சிக்காரன் கிடையாது, அரசியலும் தெரிஞ்சிருக்கணும், அதிகாரத்தன்மையும் தெரிஞ்சிருக்கணும். அரசியல் அதாவது இது வந்து ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபைல் மூவ்மெண்ட் நிறைய இருக்கும். டெமி அஃபிஷியல் லெட்டர் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு விஷயத்தை வந்து டெல்லியிலேருந்து தெரிஞ்சுக்கணும், அவங்களோட தரவு தெரிஞ்சுக்கணும், இல்லை இங்கேருந்து நிலைப்பாடு எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அது பாலம், இணைப்பு பாலம். இது அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆசைப்பட்டு அதை வந்து அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்காம அரசியல்வாதிகளுக்கே அதை முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ எம்பிலே ஒரு சில எம்பி ஷார்ப்பாக இருப்பார், பார்லிமெண்ட்டில் பில்லில் பேசுவார், தனிநபர் மசோதா பற்றி பேச முடியும், ஒரு கெசட்டை பற்றி பேச முடியும், ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏன் வேணும் ஏன் வேணாம்லாம் சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும்னா அதில் டிபேட் பண்ண தெரியும். ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து எனக்கு இந்த பணம் பத்தாது, நீ ஒதுக்குனது செல்லாது, எனக்கு கூட பட்ஜெட்டை பணத்தை கொடு, நான் இவ்வளோ பணத்தை உனக்கு கொடுக்குறேன்னு வாதம் பண்ணுற அளவுக்கு பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க எம்பி. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கூட இந்த மற்ற நாடுகள், அதாவது மற்ற மாநிலம் கேரளாவில் ஆந்திராலலாம் அந்த மாதிரி வாதம் பண்ணுறவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் யாருமே மற்ற மாநிலத்தில் இருக்கவங்களும் போட மாட்டாங்க. பொதுவாக மற்ற மாநிலத்தை தாயகமாக கொண்டு இருக்கிறவங்களெல்லாம் போட மாட்டாங்க. விஜய் சாருக்கு கொஞ்சம் பெரிய பரந்த மனசு. அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம அவங்க பக்கம் தான் நிற்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஜனநாயகன் படம் வந்து வெளியாகலை அப்படின்றதுனால அதுக்கு நியாயம் செய்வதற்காக செய்தாரா, அல்லது கலைத்துறையில இருக்கிறவங்களும் வந்து மேலே வரணும், ரொம்ப வந்து இந்த லைட்மேன் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால பண்ணாருன்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட். அவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மேலே வரணும்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது ஒரு அருமையான ஒரு விஷயம். அதை அப்படியே நிறுத்தாமல் என்ன பண்ணோன்னா, ஐயா கடம்பூர் ராஜு இருக்கார், அப்புறமா வந்து இவர் இருக்கார், நம்ம விராலிமலை அவர் விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, அப்புறம் ஐயா சிவி சண்முகம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போது மதிமுகவில் ஒரு எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணி அவரோட நம்பிக்கையை வந்து தாவேக்காக்கு ஆதரவு, அப்புறம் இவர் மரகதம் குமரவேலு, அப்புறம் அம்பா சமுதிரத்தை வந்து இசக்கி சுப்பையா, அதெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயும் கலைஞர்கள்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு நீங்கள் ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பித்து இவங்களுக்கெல்லாம் பாடுற வாய்ப்பு, ஆடுற வாய்ப்பு, இந்த போதி தர்மர் மாதிரி ஒரு ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி விராலிமலை விஜயபாஸ்கர் சாருக்கு ஒரு ஸ்டெப், ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு 5 நிமிஷம் காட்சி அவருக்கு. அந்த மாதிரி நீங்கள் பட வாய்ப்பில் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அப்படி பண்ணுவீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? சரி, எங்கே இப்போ இவர் யாருன்னா ஒருத்தர் ஒரு பாட்டு பாட, இப்போ செங்கோட்டையன் ஐயா வந்து அமைச்சர் ஆகிட்டீங்க, ரைட்டு, அமைச்சர் ஆகாமல் வெளில இருக்கிறவங்களை கூப்பிட்டு இப்போ விஜய் சார் வந்து இண்டஸ்ட்ரியில் ஃபோன் பண்ணி, அப்பா உன் படத்தில் வந்து கட்சிக்காரர் இருக்கார்ப்பா, நம்ம கட்சி வந்து சேர்ந்துட்டாரு, தாவேக்காவை நம்பி வந்து அவருக்கு படத்தில் பாடுற ஒரு வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னா, என்னண்ணே படம் கெட்டுடும், என்ன சொல்லுவாங்க, படம் கெட்டுடும், படம் ஓடாதுண்ணே. ஆனால் அரசியல் கெட்டால் அதை பற்றி யாருக்கும் இந்த நாட்டில் கவலை இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ கேள்வி கேட்க கூட தயாராக இல்லை. இப்போ கூட என்ன போட்டுன்னு இருக்கிறாங்க, ஐயா பாக்யராஜ் இறந்துட்டாரு, அரசு மரியாதை கொடுத்துருக்குறாங்க, நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா நானும் ஒரு வகையில் வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளேவெல்லாம் நான் பாடமாக படித்து எழுதுனேன் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது. அந்த நன்றி ஒரு ஆசான பாரதி ராஜாவோட மாணவர், அவர் இறந்துட்டார், தமிழ் சினிமாவுக்கு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அவர் மாலை அவரே கையில் எடுத்துகிட்டு போகிறார் விஜய் சார். அப்போது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஒரு நடிகர் ஒரு முதலமைச்சர்னா அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்க கூடாதா? இல்லை என்ன நினைக்கிறீங்க? அது கமெண்ட் செக்ஷன்ஸில் வருது பாருங்கள், அவரே மாலை எடுத்துகிட்டு போகிறாரு. பின்ன என்ன கிரேன் வச்சு எடுத்துன்னு போவாங்க? மாலை இவ்வளோ பெருசு இருக்கும், கையில் வச்சுன்னு போவாங்க. ஒரு சிலர் இப்போ ஸ்டாலின் அவருக்கு வயசாகி போச்சு, ரைட்டா, அவரு என்ன வீட்டிலேருந்து அவரே மாலை வண்டியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஒரு 50 அடி எடுத்துன்னு போகிறத கூட பார்த்தீங்களா, அவரே மாலை எடுத்துகிட்டு போகிறார்.
இந்த மனநிலையில் இருக்கும்பொழுதுலாம் இந்த மனநிலை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது. நாட்டையும் சரி எதையும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த இதுதான் இப்படி தான் போகுது, இப்படி தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு வெங்கட நாராயணக்கு பதிலாக இன்னொரு வெங்கட சுப்பாராவ், குப்பாராவ், பீம்ராவ், வேறு எதுனா ராவு, வேறு எங்கன்னா வந்து இந்த ஒரிசாலேருந்து பாண்டியனுன்ற ஒரு தமிழனை எங்கே அரசியலில் கொண்டு வந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஒரிசாவும் நவீன் பட்நாயக்கை வச்சு செஞ்சு தோக்கடிச்சாங்க. ஒரே ஒரு அதிகாரி பாண்டியன் மேலே வந்து பெரிய ஊழல் கீழெல்லாம் கிடையாது, கொள்ளெல்லாம் அடிக்கலை, தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஐஏஎஸ் அதிகாரி, தகுதி இருக்குது, படிப்பு இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்குது, நிழலாக இருந்தார் நவீன் பட்நாயக்கு ஒரிசா முதலமைச்சருக்கு. பாஜகலேருந்து எல்லாம் சேர்ந்து உள்ளூர்லேருந்து காயை நவுத்து ஒன்றுமே இல்லாமல் செல்லா காசாக்கி பாண்டியன் திருப்பி தமிழ்நாட்டுக்கே ஓடி வர அளவுக்கு அங்கே வந்து வேலை நடந்துச்சு. நீங்கள் என்னடானா ராஜ்யசபாவை தூக்கி கொடுக்குறீங்க பிரவீன் சக்கரவர்த்திக்கு. இந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணாருங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்திக்கும் என்ன சம்பந்தம்? யார் வீட்டு எம்பி சீட்டு அது? சிவி சண்முகம் விழுப்புரத்துக்காரு ராஜினாமா பண்ணார். ஏன்னா பதவி இதுலனா அது, அதுலனா அது, அதுலனா அது, அதுவும் இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு அங்கே அதில் புதுசாக பண்ணார், போயிடுச்சு. அவுட்டா ஒன்று தமிழ்நாட்டுக்கு காலியா எம்பி. இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி பேர் அது என்ன சொன்னீங்க? அவர் பண்டிட் சாருக்கு முழு பேர் என்ன? ரத்தன் பாருங்க இப்படி இருக்குது. வெற்றிவேல் வண்டி வருது, அது வண்டி நம்ம எடுத்துக்கலாம் கூட. இப்படி தான் இருக்குது தமிழர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம். தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்கங்க மற்ற மாநிலத்தில், தண்ணி கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்னடானா மற்ற மாநிலேருந்து வரவங்க மற்ற மாநிலேருந்து வரவங்கள ப்ராஜெக்ட் கொடுங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை கன்சல்டண்ட்டாக வச்சுங்க. ஃப்ரீயாக பண்ணுறாரா அவர்? காசு வாங்கலையா? இனாமா பண்ணுறாரா? காசு கொடுத்துட்டீங்க, ரைட்டு. என்னால் வந்து 1000 கம்பெனி பேர் சொல்ல முடியும். சுனில், அதுக்கப்புறமா வந்து ஸ்ரவன் பிரமன்யா, அதுக்கப்புறமா வந்து ஹரின்னு சொல்லிட்டு பெட்ரோகார், அதுக்கப்புறமா ரிஷி ஐபேக்கில், அப்புறம் சுனில் டீம்லேயே 2-3, அப்புறமா பிரசாந்த் கிஷோர் டீமில் 2-3 பேர் பிரிஞ்சிருக்காங்க. இவங்க நான் சொல்கிறவங்க எல்லாமே வந்து வியூக வகுப்பாளர், நிறுவனம் நடத்துகிறவங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே. இப்போ இவங்க ஒரு ஸ்டேட்டில் வந்து வேலை செஞ்சாங்கன்னா ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா அப்போது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். யாருமே வந்து இந்த மாதிரி ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி இதெல்லாம் போட்டுக்கிறது கிடையாது. தெரில எனக்கு அதிகாரம். ஐயா உங்களுக்கு அதிகாரம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஐயா. அப்போ அதான் அந்த தம்பிக்கு போடு, இவருக்கு போடு. சரி, ஏன் இவர் இருந்தார் நம்ம ஐயா எம்ஜிஆர், அவருக்கு எவ்வளோ பேர் சினிமாவில் இருந்தாங்க. அவரோட கேடயமாக அவரோட நிழலாக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன். ஐயா ஆர்.எம். வீரப்பனுக்கு இது மாதிரி முக்கியத்துவம் என்னைக்குன்னா கொடுத்தாங்களா அரசு பதவிகளில்? அப்புறம் அவர் அமைச்சரவையில் வராரோ இல்லை கட்சிக்காரங்களோ இருந்தோ சேர்ந்து பழகும்போது அரசியல் மயம் ஆக்கிட்டு தான் பண்ணாங்க. அதாவது நான் ஆரம்பின்றவர் வந்து கிட்டத்தட்ட நிழல், எம்ஜிஆர் ஐயாவோட நிழல்னு பட்டவர். அவரோட பதவியிலையோ இல்லை அவருக்கு போடப்பட்ட இலாக்காக்கள்லையோ இல்லை விஷயங்கள்லையோ இல்லை அவருக்கு கொடுக்கப்பட்டது விமர்சனம் வரல. ஏன்னா அவங்க கூட இருந்தவங்கள ஒரு சிலர் அரசியல் படுத்துறாங்க. மேயர் ஜெயலலிதா வந்தாங்க, அரசியல் படுத்துறாரு. அவருக்கு ரூட்டு பார்த்தவர், அவருக்கு பிஆர்ஓ வேலை பார்த்தவர், அவர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணவர், அவரோட ஷெடியூலை பார்த்துக்கணும், அவருக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி போட்டவர், அவருக்கு கேமராமேனு, லைட்டு மேனு, மேக்கப், இப்படியெல்லாம் தேடி தேடி அம்மையார் ஜெயலலிதாவோ இதுவெல்லாம் பண்ணலை. என்னமோ அவருக்கு ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு அவருக்கு வேணுன்றவங்களுக்கு நல்லா பயன்படுத்துகிறாரு. அது தமிழ்நாடுக்கு நலன் இருக்கா இல்லையா? அந்த பதவி போட்ட பதவிக்கு இப்போது டெல்லியில் என்ன சொல்லி பேசிப்பாங்க? ஆர்பா இவர் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் டு தமிழ்நாடுன்றாங்க. டெல்லி ஹவுஸில் உட்கார்றாரு, பங்களா கிங்களா எல்லாம் இருக்குது, காரணம் இருக்குது. யார் அவருன்னா இல்லை, இஸ் எ வெரி சீசன்டு பொலிட்டீஷியன். பியூரோக்ரஸி ரொம்ப நல்லா தெரியும், சட்டம் நுணுக்கங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். இஸ் அ ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படியா சொல்லுவாங்க. ஜனநாயகன் படம் வந்தது இல்லை சார், கான்ட்ரவர்சி ஆச்சுல்ல. தட் மூவி ப்ரொடியூசர், மூவி ப்ரொடியூசர் இவர் போய் இன்னொரு அதிகாரிக்கிட்ட உட்கார்றாரு. என்னன்னு சொல்லி வாட் இஸ் யர் பேக்ரவுண்ட்? என்னோட பறவைகள் கணக்கெடுப்புக்கு நான் போகிறேன். போனோம்னா அங்கே ஒரு 4 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து பிஎன்ஹெச்எஸ், பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி, பேர் போன இடம். சாக்கான், சலீம் அலி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்னித்தாலஜி, கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் சிசிஎம்பிசி ஹைதராபாத், சென்டர் ஃபார் மாலிகுலர் சயின்ஸ் ஹைதராபாத். WII, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தேராதூன், இங்கேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மேடையில் உட்காந்துருக்குறாங்க.
அப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஒருத்தர் வந்து வரலையோ இல்லை அவருக்கு ஏதோ காய்ச்சலோ ஏதோ மறுநாள், அப்போ என் பேரை ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு. கோட்டீஸ்வரன் டெக்கன் குரானிக்கலோட வைல்ட் லைஃப் கரஸ்பாண்டன்ட்டு, ஜேர்னலிசம் ப்ளஸ் வைல்ட் லைஃப் மேலே ஈடுபாடு ஜாஸ்தி, பேர்ட்ஸை பற்றி ஓரளவு தெரியும். கேன் வி ஆஸ்க் கோட்டீஸ்வரன் டு பி பார்ட் ஆஃப் த ஜூரி, பேனல் டிஸ்கஷனில் உட்கார வைக்கலாமான்னு. ஒத்துக்கலைங்க. என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய உனக்கு ஆமாம், அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட், மூத்த சயின்டிஸ்ட், உனக்கு என்ன தகுதி இது? உன் படிப்பு என்ன? நீ வந்து சட்டம் படித்த, நீ வந்து விசுவல் கம்யூனிகேஷன் படித்த, நீ மாஸ் கம்யூனிகேஷன் படித்த, நீ ஜேர்னலிசம் படித்த, நீ காட்டை பற்றி படிக்கலல்ல, இயற்கையை பற்றி படிக்கலல்ல, அது உன் படிப்பில் இல்லைல்ல. உனக்கு பறவைகள் பற்றி என்ன தெரியும்? உனக்கு இருக்கிறது ஆர்வம், பறவை பற்றி நீ படிக்கலன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சில கோர்ஸ் எல்லாம் படித்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சென்சஸ்க்கெல்லாம் போய் இன்னைக்கு வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட்டுக்கு ஐ எம் ஃபேக்கல்ட்டி, கிளாஸ் எடுக்கிறேன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என் அனுபவத்தையும் என் ஸ்கில் செட்டையும் வளர்த்து ஒர்க் ஷாப் போய் செமினார் போய் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருங்களோட பழகி சென்சருக்கு ரிப்போர்ட் எழுதி ரிசர்ச் எழுதி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பேர் எடுத்து பண்ணியிருக்கேன். இன்னமும் வந்து என்கிட்ட டிகிரி கிடையாது, வைல்ட் லைஃப் டிகிரி. என்ன கேட்பாங்க, வைல்ட் லைஃப் டிகிரி இல்லை, தாத்தா சலீம் அலிக்கு இருந்ததா வைல்ட் லைஃப் டிகிரி? அவர் ஏற்றுக்கிறீங்களா? பறவைகள் ஆராய்ச்சியில் அவர் தான் முதல் இடம், அவர் போட்டது தானே புள்ளியார் சொல்லி. தாத்தா சலீம் அலி எந்த இன்ஸ்டியூட்டில் படித்து பெரிய ஆளானார்? அவர் வழியில் வரேன் நான். கப் சுப்பு, நீ கேளு. எனக்கு வந்து உன் பதவி உன் அதிகாரம்லாம் எனக்கு வேணாம். நீ பேசு, நான் பேசுகிறேன். நீ கிளாஸ் எடு, நான் கிளாஸ் எடுக்கிறேன். படிக்கிற மாணவர்கள் சொல்லிட்டேன் யார் நல்லா கிளாஸ் எடுத்தாங்கன்னு. இன்றைக்கி நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன் 2-3 இடத்துல. ஊட்டி ஃபாரஸ்ட் காலேஜ் கிளாஸ் எடுத்திருக்கேன். இங்கே சிமிலிபால் டைகர் ரிசர்வ்லாம் ஒர்க் ஷாப். என் கூட ஒப்பிலின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மூத்த பத்திரிகையாளர், இயற்கை மீது அளவு கடந்த காதல். அவர் ஒரு சில நேரத்தில் அவர் சொல்லி விடுவார், என் சிஷ்யம் ஒருத்தர் இருக்கிறான், என் கூடவே இருக்கிறவன், நான் இல்லைனாலும் வைல்ட் லைஃப் பற்றி, வைல்ட் லைஃப் மேலே, இயற்கை மீது அவ்வளோ வெறி பிடிச்சவன். எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கே விட்டிங்கனாலும் சரி அந்த தரப்பு அதை பற்றி பேசுவாங்கள. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கொடுங்க, ஒரு ப்ரொடியூசருக்கு கொடுங்க, சினிமாக்காரர் வந்து கொடுங்க, அவரோட அடிப்படை என்ன, தகுதி என்ன. எனக்கு வந்து அன்னைக்கு 3 சயின்டிஸ்ட்டு என்னை வந்து விமர்சனம் பண்ணாங்க இல்லையா, எனக்கு அவங்க மேலே கோவம் இல்லை. இன்னொருத்தர் இந்த நேரத்தில் சேகர் நீரஜ்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், டாப் மோஸ்ட் ஐஎஸ் ஆஃபீஸர், WWF டிராஃபிக்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, எங்கெல்லாம் வந்து வேட்டை வந்து மான்களோ இல்லை வந்து இந்த புலி சிறுத்தை யானை தந்தெல்லாம் வேட்டையாகுதோ அந்த வேட்டை தடுப்புக்கு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். அவர் சொல்லியிருக்கிறாரு, சென்னையில் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், கோட்டீஸ்வரன் பேர், பத்திரிகைக்காரன், எங்கன்னா போய் அமுச்சு ஒரு 2 வாரம் 3 வாரம் காட்டுக்குள்ளே விட்டா என்ன இருக்குது இல்லை என்ன இருக்குது யார் போகிறா வரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நோட்டு போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு என்ன 2 ஒர்க் ஷாப்புக்கு டெல்லிக்கு அவர் அமுச்சு விட்டார், அவரோட ரெப்ரசன்டேட்டிவா. கம்மிங் ஃப்ரம் சேகர் நீரஜ் ஆஃபீஸ்னா ஜேர்னலிஸ்ட்டு உனக்குனாப்பா, சேகர் நீரஜ் லேபிள் என்ட்ரி 2 ஒர்க் ஷாப். அப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தகுதியை வந்து ஐயா அதை தான் அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், நீங்கள் தகுதியை உங்கள் கூட இருக்கவங்களுக்கு வளர்த்து விட்டுட்டு நீங்கள் அதை ஆளாக்குங்க. நாங்கள் அதை மறுக்கலை. இப்போது என்ன போன இடத்துல ஒரு சில இடத்துலலாம் வந்து நீ வரக்கூடாதுன்னு சொன்னப்ப நான் வர்றதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துட்டு தான் போனேன். நான் அவங்கக்கிட்ட வாதமோ சண்டையோ போகல. அவங்க கேட்குற கேள்வி நியாயம். நீ ஏன் +2 படிச்சுட்டு விஸ்காம் படிச்ச, நீ ஏன் ஜேர்னலிசம் போன, நீ ஏன் சட்டம் படித்த, நீ இயற்கையை பற்றி படிக்கல, நீ என்ன பண்ணிருக்கணும், பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜி, ஃபிஷரிஸு, இல்லை வைல்ட் லைஃப் பயாலஜி, இல்லை ஃபாரஸ்ட்ரி காலேஜி படிச்சிருக்கணும். நீ படிக்கல, அப்புறம் இதுக்கு வரேன்னா எப்படி வருதுல்ல. இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த அடிப்படையில் என்ன கேள்விகள் எதுனா கேட்கப்படுதா? இப்போது ஒருத்தர் நல்லா பேச்சு திறமை இருக்குது, அவர் போய் வழக்காடு மன்றத்தில் எனக்கு பேச்சு திறமை இருக்குன்னு வழக்காடு மன்றத்தில் பேச முடியுமா? வழக்கை எடுத்து நடத்த முடியுமா? இது இந்த நாட்டில் முடியுமா? ஆனால் இன்னைக்கு விஜய் சார் அவருக்கு அதிகாரம் இருக்குன்றதுனால, அரசியல் இது இருக்குன்றதுனால அவருக்கு தோன்றதெல்லாம் செய்கிறார். இது ஒரு பக்கம் பெரும் சர்ச்சையா போயிட்டு இருக்கு, யாருக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு தெரியல முதல்வர் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பள்ளி குழந்தைகளுக்கு இனிமே வந்து அடையாள அட்டையில சாதிய அடையாளத்தோட அடையாள அட்டை வழங்கப்படும்னு சொல்லி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் வந்து சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த விஷயம் எப்படி இருக்கு? இது வரவேற்கக்கூடியதா? இது எப்படிங்க வரவேற்க முடியும்? குழந்தைங்களுக்கு வந்து எதுக்கு நம்ம யூனிஃபார்ம் போட்டோம்? யார் ஏழையா பணக்காரனா, சிறுபான்மையினரா பெரும்பான்மையா, ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா தெரியக்கூடாது. ஜாதி மதம் எதுவும் கிடையாது, எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம். அந்த குழந்தை ஷூ போட்டுக்குதா, இந்த குழந்தை ஷூ போட்டுக்குது. அந்த பாப்பா ஸ்கட்டு போட்டிருக்கா, இந்த பாப்பா ஸ்கட்டு போட்டிருக்கு. அந்த குழந்தை பேக் வச்சுருக்கா, இந்த குழந்தை பேக் வச்சு. அதனால தான் பேக்லேருந்து ஷூலேருந்து அரசனுடைய கொள்கை என்பது இலவசமாக கொடுத்து சீராக சமமாக பார்க்கணும். அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு ஐடி கார்டை போட்டு
பேர்லேயே தெரிஞ்சிருது யார் என்ன ஏதுன்னு. மதத்தை பொறுத்தவரையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனிஷானா ஓகே ரைட்டு. ANISHA போட்டால் கிறிஸ்டின், AN போட்டு EESHA அனிஷா போட்டால் முஸ்லீம். பேர்லேயே தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? அப்படி இருக்கும்போது அதோடு போதும். ஜாதி மதம் எதுக்கு? அப்போது இதெல்லாம் எதிர்க்க வேண்டியவங்களே அதை பற்றி ஆதரிக்கிற மாதிரி. நான் இன்னும் அந்த முழு செய்தி படிக்கலை, பட் வரக்கூடிய செய்திகள் அதை ஆதரித்த அமைச்சர் பேசியிருக்காரு. நான் பட் எனக்கு என்னமோ அதில் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த அரசு திரும்ப பெறுது. அதை உண்மையிலே ஒரு சில விஷயம் பாராட்டணும். உதாரணத்துக்கு தூய்மை பணியாளர் விஷயத்தில் வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. ரட்டன் பண்டிட் ஐயா அவர்கள் விஷயத்தில் திரும்ப பெற்றிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் திரும்ப பெறுறாங்க. ஸோ அது மாதிரி இதையுமே அவங்க வந்து எதிர்ப்பாங்க, இல்லை திரும்ப பெற்றுருவாங்க. அதை அனுமதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை நாங்கள் பண்ணுவோம், எங்களை யார் கேட்குறதுனா ஒன்றும் கேட்குறதுக்கு நாதி இல்லை. ஆனால் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா அது கோர்ட்டுக்கு யாருன்னா போய் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா இதுவரையிலும் இல்லாத ஒரு விஷயம். ஓகே. இப்போ கிராமங்களில் பேர்லலாம் வந்து நாய்க்கர் தெரு, செட்டியார் தெரு, கோனார் தெரு, இது வந்து பிள்ளைமார் கோயில், இப்படிலாம் இருந்ததே வந்து அந்த சாதி ரீதியாக இருக்கக்கூடாதுன்னு தான் எடுத்து மாற்றணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சிலது தான் வெள்ளைக்காரங்களோட அது ஆதிக்கம் இருக்குன்ற மாதிரின்றதுனால ஒரு சில பேர்களை வந்து அந்த வெள்ளைக்காரங்களோட பேர் எடுத்துட்டு தமிழாக்கம் அதற்கு வைத்து எல்லாம் மாற்ற ஒரு தன்மையை பார்த்தோம். இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து புதுசாக பழைய பிரச்சனையை திருப்பி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு குழந்தையோட சாதி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி தென் மாவட்டங்களில் இந்த கயிறு கட்டுறதுனால ஒரு சில பிரச்சனை வருது. மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு அடிதடி ஆகுது. பரியேறும் பெருமாளும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் இயக்குனர். அதெல்லாம் உண்மைதான். இப்போது எனக்கு ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளராக திருச்சி தாண்டினோன்னு ஒரு சம்பவம் வந்து அடிக்கடி நடக்கும். எந்த ஒரு ஹோட்டலில் போனாலும் இலையை வந்து நம்ம தான் எடுத்து போகணும். தமிழக கலாச்சாரத்துக்கு அது கொஞ்சம் நேர்மாறாக இருக்கும். எனக்கு பத்திரிகைக்காரனா ஸ்டார்டிங் காலகட்டத்தில் எனக்கு அது தெரியாது என்ன எதுக்கு. அப்புறமா போக போக தான் என்னன்னா, கீழ் சாதியினர் வந்து சாப்பிட்டுட்டாங்க, அவங்களோட இலையை மேல் சாதியினர் வேலை செய்யக்கூடிய ஹோட்டலில் அதை எடுத்து போட்டால் தப்பாகிடும்ன்றதுனால விஷயம் அங்கே இருக்கு, சொல்லப்படாத உண்மை. ஓகே. மதுரையிலலாம் நீங்கள் போயிட்டு பெரிய ஹோட்டல்ஸில் இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க. பிளேட் வைப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுவீங்க. இப்போ சென்னையிலலாம் அந்த அந்த பைத்தியக்காரத்தனமே கிடையாது. கொடுத்தா காசு, நீ எனக்கு சாப்பாடு கொடுக்குற, நான் வந்து சாப்பிட்றேன், நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் நல்லா இல்லை, நான் பாட்டுன்னு சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு என் தட்டை அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். பேர் வாழை இலையில் சோறு போடுறதா கதை. ஆனால் அந்த இலையை யார் எடுத்து போடணும்? சாப்பிட்டவங்க எடுத்து போடணும். இப்போ காசு கொடுக்குறாங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னொன்று, நம்ம சாப்பிட்ட இலையை நம்ம தான் எடுக்கணும், இதுதான் பார்க்கலாம், இப்படியும் சொல்லலாம். அதை நான் என்ன சொல்கிறேன்னா, வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பாடின பெரிய ஊரில், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடின வள்ளலார் ஊரில் இன்னமும் வந்து நான் என்ன கேட்குறேன், இப்போ விருந்து, இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வராங்க, வரவங்க யாரு? என்னோட கெஸ்ட்டு. இங்கே தான் வந்து மேல்நாட்டு கலாச்சாரம் தேவைப்படுது. என்னோட கெஸ்ட்டு வந்தவங்க என்னோட விருந்தினர். அப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம விருந்தினர் வராங்க, நம்ம சொந்த பந்தம் வராங்க, இல்லை நம்ம நண்பர் வராங்கன்னா அவங்கள இலையை நம்ம வீட்டில் எடுக்க வைக்கிறோமா? என்ன சொல்லுவோம்? எடுக்காதீங்க, போதும் இல்லை. அதே ஒரு பாலிசியை ஹோட்டல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. என்ன இது? இன்னைக்கு வந்து நேபாளிலேருந்துலாம் ஆள் வந்துட்டாங்க, இலையை எடுத்து போகிறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும். அந்த சைட்லேருந்துலாம் நிறைய பேர் வராங்க, அசாம் மிசோராம்லேருந்துலாம் வராங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் சாதியை வந்து ஐடி கார்டில் போட்டுட்டு நீங்கள் குழந்தைங்களெல்லாம் வெளியில் விடுறேன்றீங்க. இந்த குழந்தைங்க மனசில் அது வந்து போய் படாதா? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆர்னி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள், வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள்.